ஸோ இது வந்து என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் அதுக்கு ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் கைடன்ஸும் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. 24 ஹவர்ஸுமே வந்து I'll be available to respond you. இது இல்லாமல் வந்து வெப் டிசைனிங் கோர்சஸ் இல்லை மற்ற கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த நம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப் டிசைன் சீரிஸ் HTML 4th வீடியோ பார்த்துட்ருக்குங்க. டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸுங்க. டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்னால் என்னென்னா வந்து நம்மளுடைய வெப்சைட்ஸ் வெப் அப்ளிகேஷன் இன்டர்நெட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம 3 மேஜராக பிரிக்கலாங்க. அது ஆக்சுவலாக 2 தாங்க, பட் ஆனால் நான் ஒரு 3 நான் சொல்கிறேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டைனமிக் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இல்லாமல் காமர்ஸ் வெப்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னால் என்னங்க, அதாவது காஷிப் இன்ஃபோட்ருக்கு என்னோடய கம்பெனி, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன், இன்பிளான் ட்ரைனிங் பண்ணுறேன், கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் ஷோ பண்ணுறேங்க. ஜஸ்ட் ஐம் ஷோயிங் இட். அது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவாங்க. இதுவே டைனமிக் வெப்சைட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டே இருக்கார், சார் அதெல்லாம் ஓகே சார், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும், ஓ நீ என்னை காண்டாக்ட் பண்ணணுமா, ஸோ காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும் அப்படின்னா வந்து அப்போ டைனமிக் வெப்சைட்ஸ்க்குள்ளே போயிடுவோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக். ஸ்டாட்டிக்னால் அப்படியே காமிச்சிருப்போம், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுவே டைனமிக்னால் வந்து யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சார் ஃபேஸ்புக்கெலாம் வந்து டைனமிக்காக? ஆமாம், டைனமிக்காக யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. 2 பேர் சேட் பண்ணலாம், நான் அப்லோட் பண்ணுவேன், இன்னொருத்தர் வியூ பண்ணுவார், லைக் பண்ணுவார், கமெண்ட் பண்ணுவார்னா வந்து அது வந்து நம்மளுடைய டைனமிக் வெப்சைட்ஸை வருங்க. இது இல்லாமல் வந்து 3ஆவதாக இருக்கிறது தான் காமர்ஸ் வெப்சைட்டுங்க. ஸோ காமர்ஸ் வெப்சைட் வந்து டைனமிக் வெப்சைட் தான். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இது ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அப்ளிகேஷன், டைனமிக்லி ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவான ஒரு அப்ளிகேஷன் தான் காமர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டாப்பிக்கான லேர்னிங் லிங்க் பார்க்கலாங்க. இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் போட்டிருக்கேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்டாட்டிக், டைனமிக் அண்ட் காமர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம 3ஆக பிரிச்சுக்கிறோங்க. ஓகே, காமர்ஸ் வந்து டைனமிக் கீழே தான் வருங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற இது ஒரு கிளைண்ட்டுங்க, இது சர்வருங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் நார்மலாக கிளைண்ட் அண்ட் சர்வர் மாடல் வரும். அதுவே டைனமிக் வெப்சைட்னா உங்களோட டேட்டா பேஸும் இன்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ கிளைண்ட் இருப்பான், சர்வர் இருப்பான், ஆனால் டேட்டா பேஸ் மூலமாக தான் உனக்கு டேட்டா வந்துட்டுருக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து டேட்டா பேஸ் வந்த போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டைனமிக் வெப்சைட்ஸாக மாறுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், போய் என்னுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாங்க, லேர்ன் பண்ணிக்கலாங்க.